எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கிராமப்புறத்தினுடைய வாழ்வாதாரம், குறிப்பாக பெண்களுடைய வாழ்வாதாரம் என்பது 100 நாள் வேலையை நம்பி இருக்கிறது. இது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைக்கு உறுதி சட்டம் அப்படிங்கிற அடிப்படையில சட்டப்படி இது நடைபெற்றுட்டு இருந்துச்சு. இப்ப அதை ராம்ஜி அப்படின்னு மாத்திருக்காங்க. காந்தியை யாரு சுட்டு கொண்டாங்களோ அவங்க பேர்ல மாத்திருக்கிறதே இந்த திட்டத்தை சீர்குலைக்கிறதுக்கான ஒரு மிக மோசமான தன்மையாக நாங்க பாக்குறோம். கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க இன்னைக்கு விவசாயத்தை நம்பி இருந்தாங்க. இன்னைக்கு விவசாயம் முழுக்க முழுக்க எந்திரங்களை நம்பி போயிடுச்சு. அவங்களுடைய வேலை வாய்ப்புங்கிறது இன்னைக்கு பறிக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில தான் 100 நாள் வேலைங்கிறது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய அளவுல உதவிகரமா இருந்துச்சு. இந்த திட்டத்தை சீர்குலைக்கிற வகையில தொடர்ச்சியாக மத்தியில இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு எடுக்கிற எல்லா முயற்சியுமே இந்த திட்டத்தை சீர்குலைக்கிறதுக்கான நடவடிக்கை தான். நிச்சயமா இதை அனுமதிக்க முடியாது. ஏற்கனவே வேலை பார்த்துட்டு சம்பளம் இல்லாம காத்திருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய நிதியை சுத்தமா ஒதுக்கவே இல்லை. மாநில அரசு தொடர்ச்சியாக மத்திய அரசு புறக்கணிச்சுட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இப்ப இந்த திட்டத்தை இங்க அமுல்படுத்துறது, இதை இல்லாம அடிக்கிறது, இந்த திட்டத்தை முழுமையாக சீர்குலைக்கிறதுக்கான நடவடிக்கையாக பாக்குறோம். இது அப்படி இல்லாம மக்களுக்கு பயனுள்ள திட்டம். நிறைய பேர் அறிவுஜீவிகள் சொல்றாங்க இதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. ஆனா மக்களுடைய பட்டினியை போக்கக்கூடிய திட்டம், கிராமப்புறத்துடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற திட்டம். இந்த திட்டத்தை முறையா செயல்படுத்தணும். செயல்படுத்தலைன்னா நாங்க விட மாட்டோம். நேற்றைய தினம் நாங்க பூதலூர் ஒன்றியத்துல அனைத்து ஊராட்சிகள்லையும் வேலை கேட்டு மனு கொடுத்திருக்கோம். அதோட மட்டும் இல்லாம ரசீதும் வாங்கி வச்சிருக்கோம். ஏற்கனவே உள்ள திட்டம் என்னன்னாக்க, ரசீது வேலை கேட்டு மனு கொடுத்து ரசீது வாங்கியிருந்தா 15 நாட்குள்ள வேலை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அந்த சம்பளத்துல பாதி சம்பளம் கொடுக்கணுங்கிறது சட்டப்படி இருக்கிறது. அப்ப அதுக்கான போராட்டத்தையும் நாங்க நீதிமன்றம் வரை எடுத்து சென்று இந்த போராட்டத்தை தொடர்ச்சியா நடத்த இருக்கிறோம். இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தும் வரை நாங்கள் விடமாட்டோம்ங்கிறது தான் இந்த நேரத்துல நாங்க சொல்லிக்கிறோம். ஏற்கனவே 100 நாள்ன்றத 125 நாள் சொல்லிட்டு ஒரு பேரை மட்டும் மாற்றி ஒரு பொய்நாச்சியும் ஒரு விஷயத்த சொல்றது. கிட்டத்தட்ட 98 லட்சம் கோடி தான், 98,000 கோடி தான் ஒதுக்கி இருக்கு மத்திய அரசாங்கம். 98,000 கோடி ஒதுக்கி இருக்குனாக்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு 48 நாள் தான் வேலையை தர முடியும். அவங்க ஒதுக்கிற நிதியின் அடிப்படையில் 48 நாள் தான் வேலையை தர முடியும். எப்படி 125 நாள் சொல்லி ஒரு ஏமாற்று வேலையை சாதாரண ஜனங்க ஏமாற்று வேலையை செய்றாங்கன்னு தெரியல. அந்த வகையில தான் இன்னைக்கு பார்த்தா இது திட்டங்கிற அடிப்படையில கிட்டத்தட்ட சாதாரண மக்கள் அனுபவித்த அந்த சாதாரண அந்த விஷயத்த கூட இன்னும் சொல்லணும்னா கிராமப்புறங்களில் போனீங்கன்னா முதியவர்கள்ல, மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாமே கூட மிகப்பெரிய பயனடைஞ்சாங்க. இன்னைக்கு வீடுகளில் பார்க்குறப்ப முதியவர்களுக்கு எப்போ மரியாதை வந்துச்சுன்னா, முதியவர்களை ஒரு பொருளாக தான் பார்த்தாங்க, தொந்தரவாக தான் பார்த்தாங்க. ஆனால் 100 நாள் வந்த பிறகு அவங்கள ஒரு நல்ல மதிப்பு கிடைச்சிச்சு. ஒரு வெத்தலை வாங்குறதா இருக்கட்டும், அல்லது அவங்களுக்கு இன்னும் செய்யற செலவா இருக்கட்டும், அவங்களால வர்ற வருமானமா இருக்கட்டும்ங்கிற அடிப்படையில் ஒரு மரியாதை இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மரியாதையும் இந்த அரசாங்கம் பறிச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இதை திரும்ப பெறணும். திரும்ப பெறுவதற்கு தமிழக அரசாங்கம் கடுமையா போராடணும். ஏற்கனவே இருந்த அரசாங்கம், நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த திட்டத்தை, இந்த பெயரையே எதிர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பெயர் மாற்றத்தை பத்தி யாருமே கண்டுகிட்ட மாதிரி தெரியல. அந்த பெயர் மாற்றம் காந்தி என்பவர் இந்திய தேசத்தோட தந்தைங்கிற அடிப்படையில் அவர் பெயர்ல நீடிக்கணும். அதே போல இந்த மத்திய அரசாங்கம் முழு நிதியையும் வழங்கணும். இந்த திட்டம் நீடிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறோம். இல்லைன்னா தமிழகம் அல்லது இந்தியா முழுக்கவே மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்க நேரிடும். இப்ப அவங்களுக்கு இதெல்லாம் இன்னைய பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கேரள அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஏற்கனவே கம்யூனிஸ்ட் அரசாங்கம் 100 நாள் வேலையை முழுசா விவசாயத்தோட சேர்த்து மக்களுக்கு பயன்படுற அளவு, விவசாயிகளுக்கு பயன்படுற அளவு கொண்டு போனாங்க. அந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரதுக்கு பதிலாக இது புடுங்கிறதுக்கு முக்கியமானது. இன்னொன்னு, இந்த அரசாங்கத்துக்கு இன்னைக்கு இருக்க பிரச்சனை இதெல்லாம் தெரியுமா தெரியாதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. இதை பத்தி இன்னும் ஒரு அறிக்கையும் வரல. ஏன்னா ஒரு மோசமான தாக்குதல மாநில அரசாங்கத்துக்கு ஒரு நிதி சுமையை கிட்டத்தட்ட மாநில உரிமையை பறிக்கிற அந்த வேலையை செஞ்சிருக்கப்ப இது சம்பந்தமான ஒரு குரல் இன்னும் அவங்க இருந்து வரல. வந்திருக்கணும், இல்லை இதை பத்தி தெரியலைன்னா நமக்கு தெரியாது. ஆகையினால இந்த தமிழக அரசாங்கம் இந்த நிலை கடந்த அரசு எடுத்த நிலையை எடுக்கணும். இல்லை இந்த திட்டத்தின் மூலமாக ஆண்டுக்கு ஒரு 150 நாட்களாவது கிராமப்புற ஏழை எளிய விவசாய தொழிலாளிகளுக்கு அந்த கிராம பகுதிகளில் வேலை கிடைச்சிக்கிட்டு இருந்தது. அந்த வேலை கிடைப்பதன் மூலம் பார்த்தா அந்த கிராமப்புறத்தினுடைய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம், சுழற்சி உண்டானது. அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் கையில் கொஞ்சம் காசு புழங்க ஆரம்பிச்சது. இந்த திட்டம் இந்தியா முழுமைக்கும் பெருமளவு வரவேற்பற்ற திட்டம். இந்த திட்டத்தை சீர்குலைப்பதற்கு பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசாங்கம் பல்வேறு தகுதித்தங்களை பண்ணாங்க. இந்த திட்டத்தை நிப்பாட்டுவதற்கான முயற்சியெல்லாம் பண்ணும் பொழுது நாடு முழுவதும் கடுமையான போராட்டத்தின் காரணமாக அந்த திட்டத்தை நிறுத்துவதற்கான வகையிலிருந்து பின்வாங்கினாங்க.
இப்போ என்னன்னா அந்த திட்டத்தை அழிக்கக்கூடிய வகையில மகாத்மா காந்திங்கிற பேரே அதில் இருக்கக்கூடாது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த வன்மத்தின் காரணமாக அவர் பேரவே எடுத்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விபிஜி ராம்ஜி வாய்ப்பிலே நுழையாத பேர் அப்படி பேரை உருவாக்கி திட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மகாத்மா காந்தி பேர் எங்கே இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து தான் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பல கிராமப்புறங்களில் மகாத்மா காந்தி திட்டங்கள் ஏதாவது வந்தா அவர் மகாத்மா காந்தினாலே அவர் நின்று கையில் கம்பை ஊனிட்டு நடந்து போகிற மாதிரி படத்தை போடுவாங்க, அல்லது அவருடைய ஆஃப் சைஸ் போட்டோவை போடுவாங்க, கண்ணாடி கூட சிரிச்ச மாதிரி இருப்பார். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை, மகாத்மா காந்தி படத்தை எடுத்துட்டு 2 ரவுண்டு கண்ணாடியை மட்டும் வச்சிருந்தாங்க. இது என்ன காரணம்னா அப்படியே படிப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மகாத்மா காந்திங்கிற ஆளே இல்லை அப்படிங்கிறத மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக சர்க்கார் கடுமையாக போராடியது. அந்த அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேரை மாற்றலை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துக்கூடிய தாவேக அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்து இன்னையிலிருந்து அந்த பேர் மாறுது. இந்த பேர் மாறுது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த திட்டத்தில் முன்னால் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் தான் முழு பணத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் அதில் 60% தான் கொடுப்பேன், 40% மாநில அரசாங்கம் கொடுக்கணும் மாதிரி ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. இது மாநில அரசாங்கத்துக்கு பெரிய நிதிச்சுமையை உண்டாக்கும். இதை எதிர்த்து போராட வேண்டிய தமிழ்நாட்டினுடைய தாவேக அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டது வந்து உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த பொருளாதாரத்துக்கு பெரிய பாதிப்பே உண்டாக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்திருக்க வேண்டும் என்னுடைய கருத்து. இன்றைக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் இது பெயர் மாற்றப்பட்டு விபிஜி ராம்ஜிங்கிற பெயர்ல மாற்றப்பட்டிருக்கு. இவ்வளவு நாள் ஒரு தேசபிதா அப்படியோட பெயரை தாங்கி வந்த இந்த சட்டம் இன்னைக்கு தாவேக அரசாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எவ்வளவு தூரம் அந்த தேசபிதாவினுடைய பெயரை அழிக்கணுமோ அந்த அளவுக்கு இது கொண்டு செல்லக்கூடிய ஒரு வருத்தமான சூழ்நிலை உருவாக்கியிருக்கு. தலைமுறையினருக்கு, இளம் தலைமுறையினருக்கு தேசபிதான்னா யாருங்கிறதே தெரியாம போற அளவுக்கு இது ஒரு கண்டிக்கத்தக்கதான ஒரு விஷயமா இன்னைக்கு வந்து மக்களிடையே பேசப்படுகிறது. இன்னொன்னு, மாநில அரசு 40% நிதி உதவிய கொடுக்கணும் அப்படிங்கிறத ஏத்துக்கொண்டு இருக்குன்னா இந்த நிதி பங்களிப்பும் நிர்வாக பங்களிப்பும் மொத்தமா இந்த மாநில அரசுக்கு மேல ஒரு தலைச்சுமையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த தலைச்சுமை ஏற்படுத்தினால இதை எப்படி இனிமே இந்த அரசாங்கமானது இதை ஏற்றுக்கொள்ள முடியும், சமாளிக்க முடியுங்கிறது தெரியல. 2வது, இதனால தொழிலாளர்கள் விஷயத்துல தொழிலாளர்கள் இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்புக்காக பதிவு செய்த உடனேயே கட்டாயம் வேலை வாய்ப்புக்கான அந்த இதை வந்து 15 நாளையில கொடுக்கணும்னு சொல்றாங்க. 15 நாளையில கொடுக்க தவறுனால் அந்த முழு தொகையும் 100% அந்தந்த மாநில அரசாங்கமே கொடுக்கணுங்கிற ஒரு கட்டளையும் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வருங்காலத்தில் இது நடக்கிறதுக்கு முடியுமா, நிர்வகிக்க முடியுமா? அப்ப ஒரு இத சொல்வதற்கு முன் இதனுடைய பின் விளைவுகளையும் சரி, பின் தலைமுறையினருக்கு எந்த அளவுல இது பாதிக்குங்கிறது தெரியாம இந்த சட்டத்தையும் பெயரையும் மாற்றி இருக்கிறது பெரும் வருத்தத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.